இப்போ நீங்கள் மோஸ்ட்டாக பெசநகர் சைட்லலாம் போனீங்கன்னா ஒரு அட்டை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாம் இல்லை ப்ரோ இந்த மாதிரி ஃபண்ட் ரேஸ் பண்ணுறோம். சரி அப்புறம் இந்த காசை என்ன ப்ரோ பண்ணுறீங்கன்னா ட்ரஸ்ட்டில் கொடுவோம். அதில் நிறைய ஃபண்ட் வரும், எங்கே இருந்தோலாம் ஃபண்ட் வரும். அதை வச்சு சும்மா இப்படி கணக்கு காமிச்சு ஒரு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து பின்னாடி இருக்கவங்க எல்லாமே இருக்காங்க. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து ரோட்ல இருந்தாரு, அவர் வந்து பிசிக்கலி சேலஞ்ச்ட். அவர்கிட்ட உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமானான்னு கேட்டதுக்கு எனக்கு வந்து ஒரு தள்ளுவண்டி கடை வச்சு கொடுத்தா நான் அதுல இருந்து பொழைச்சுப்பேமான்னு சொன்னாரு. ரொம்ப சும்மா தொட்டு பேசுற மாதிரி இருந்தது. ஐ ஃபீல் ரியலி அன்கம்ஃபர்டபுள். என்னால் அங்கே வந்து ஏன் இவர் இப்படி பண்ணி, இத்தனைக்கும் நம்ம உதவி செய்ய போகிறோம், நம்ம சும்மா பேச கூட போல. அப்படி இருக்கவங்களே மிஸ்பிஹேவ் பண்ணுறவங்க இருக்காங்க. இல்லைன்னா நீங்கள் பார்த்துக்குங்க, பிச்சை எடுக்கவங்க கையில் குழந்தை எல்லாமே தூங்கிட்டே இருக்கும். அந்த குழந்தைகளை மீட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அது அவங்க குழந்தையான்னு செக் பண்ணணும். அதே போல் காணா போனவங்க புகார் கொடுத்துருப்பாங்க பெற்றோர்கள், அவங்க டிஎன்ஏ போட்டு எடுத்து இதை கட்டி மேட்ச் பண்ணி அந்த குழந்தைய வந்து ரெஸ்கியூ பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாள் போராடிட்டு இருக்கு. அதுக்கான வழி ஏற்பட்டுருக்கு. அதில் போகும்போது பிச்சைக்காங்கிட்ட போய் நம்ம குழந்தை தூங்குது ஏதாச்சும் கேட்டால் உடனே அவங்க கும்பல் சூழ்ந்துப்பாங்க. நீங்கள் உதவி பண்ணுறீங்க, ஒரு விஷயத்தையும் காமன் மேனை பார்த்து தேடி போய் இப்போ 6 மணிக்கு தம்பி போயிட்டு ஒருத்தர் வீடியோ எடுத்துகிட்டு வந்து அதை வந்து அப்லோட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்காக உதவிகளை வீடியோவாக எடுத்துகிட்டு வந்து கொண்டு போய் சேர்க்கணும்? ஸோ வீடியோன்றது எங்களுக்கு எல்லாம் ஒரு ஆயுதம் தான், அவ்வளோதான். மற்றவங்க வந்து நிறைய பேர் படம் நடித்து பெரிய ஆள் ஆகிறாங்க, சில பேர் வந்து சீரியலில் நடித்து பெரிய ஆள் ஆகிறாங்க. எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்காது. கரெக்ட் தானே? நான் அந்த மாதிரி என்னோட வீடியோஸ் இது வரைக்கும் நான் 151 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஒரு வீடியோலையும் ஒருத்தரும் தான் கஷ்டத்தை சொல்லி அழுதுருக்க மாட்டாங்க. நான் சேலஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் இப்போ கூட என்னோட பேஜ் எடுத்து பார்க்கலாம். ஹாப்பி டியர்ஸ் மட்டும்தான் இருக்கும். வந்து அண்ணன் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து சிக்கன் பாடை கடை மாதிரி வச்சு கொடுத்துருந்தாரு. சரி ஓகே, அவருக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சின்ற போல் நான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டேன். ரெண்ட் கொடுத்த கடை வாசல்லே ஒரு செருப்பு கடை மாதிரி கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அமௌண்ட்டில் வாங்கி கொடுத்துட்டு அதை வியாபாரம் பண்ணுவார்னு பார்த்தா அதையும் வியாபாரம் பண்ணல. அடுத்தது வேற ஒரு இன்ஃப்ளூன்சர்கிட்ட போயிட்டு ஹெல்ப் பண்ணுறவர்கிட்ட போயிட்டு வேற ஒரு ஹெல்ப்பை வாங்கிட்டு இருக்காரு. இப்போ உங்கள் எல்லாருமே ஏதோ சொல்லியிருப்பாங்களே, அவங்க கையில் நிறைய பணம் எங்கெங்கிருந்தோ வருது, ஸோ அதை வந்து ப்ராப்பராக அவங்க யூஸ் பண்ணுறதில்ல, கொஞ்சமாக கணக்கு காட்டிட்டு ஏமாத்துறாங்க. நடக்குது, ஆப்வியஸாக நடக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே வந்து ட்ரஸ்ட்ன்ற பேரில் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. அதெல்லாம் தப்புன்னு ப்ரூவ் பண்ணணும்னு நம்ம ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது ஜென்யூனாக இருக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் உதவி பண்ணுறீங்க, ஒரு விஷயத்தையும் காமன் மேனை பார்த்து தேடி போய் இப்போ 6 மணிக்கு தம்பி போயிட்டு ஒருத்தர் வீடியோ எடுத்துகிட்டு வந்து அதை வந்து அப்லோட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்காக உதவிகளை வீடியோவாக எடுத்துகிட்டு வந்து கொண்டு போய் சேர்க்கணும்? அது வந்து நம்ம பண்ணுற உதவிகளை அப்படியே நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச பிரதிநிதிகளாக நீங்கள் இருக்கீங்க, இன்னும் நிறைய பேர் வந்து இதை சொல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போகிற போக்கில் என்ன முடிஞ்ச உதவிகள் அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வீடியோன்றது எங்களுக்கு எல்லாம் ஒரு ஆயுதம் தான், அவ்வளோதான். மற்றவங்க வந்து நிறைய பேர் படம் நடித்து பெரிய ஆள் ஆகிறாங்க, சில பேர் வந்து சீரியலில் நடித்து பெரிய ஆள் ஆகிறாங்க. எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்காது. கரெக்ட் தானே? ஸோ ஆனால் நான் படம் நடிக்க போகிறதில்ல, சும்மா சொல்கிறேன். இப்போ என்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எதில் இருக்குன்னா இதில் தான் இருக்குது. ஸோ இது 2 விஷயம் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளை பார்த்து இந்த அடுத்த ஜென்ரேஷன் ஃபுல்லாகவே ஹெல்ப்பிங்கில் போய் இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது வந்து என்ன ஆகுனா, யாரோ நமக்கு தெரியாத மூலையில் ஒரு மக்களோட கஷ்டத்தை வந்து போக்குறதா இருக்கும். இப்போ ஹேமந்தும் வருது, நான் பண்ணுறேன், அவங்க பண்ணுறாங்க, யாரோ இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க பார்த்துருப்போம், அவங்க ஒரு முன்னுதாரணமாக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்து நம்மளும் ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயமும் இதில் அடங்கியிருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் ஒரு வாட்டர் பாக்கெட்டு, அப்புறம் ஒரு பிஸ்கெட்டு, இல்லைனா ஒரு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அதை வீடியோ போட்டுட்டு ஒரு மியூசிக் போட்டுடுறாங்க. இது வந்து ஒருத்தங்களுக்கு சிம்பிளாக பண்ணுறத அந்த மாதிரி மனசை பொறுத்து தான் இருக்கு. ஆமாம், சில பேர்கிட்ட வந்து வசதி இருக்காது, அவங்களால சாப்பாடு தான். இல்லை, நான் அது கொடுத்ததை தப்பு சொல்லலை. கொடுத்துட்டு அது பேக்ரவுண்டில் ஒரு எமோஷனல் மியூசிக் போட்டு அதை வந்து ட்ரமட்ரைஸ் பண்ணி அவங்கள அள வச்சு பேசி, இது எல்லாமே சர்க்கிளில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே பாசிட்டிவ் நெகட்டிவ் நிறைய இருக்குது. இப்போ நானுமே ஒரு தனிப்பட்ட ஒரு நபராக தான் கேட்குறேன். ஏன்னா சேனல்ஸ்லையுமே எல்லா இடத்துலையும் இது பண்ணுறாங்க. இது எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் அதை பண்ணுறீங்கன்றேன். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய பேர் ஒரு 100 ரூபா இருந்தால் போதும், ஒரு சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு ஒரு வீடியோ போட்டுறாங்க, அவங்களுடைய கஷ்டங்களை பாருங்கள் அப்படின்னு வீடியோ போட்டு, அவங்க எங்கேருந்து வந்தீங்க, உங்கள் ஃபேமிலி என்ன, அதை பேக்ரவுண்டில் கேட்டுட்டு அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. ஸோ இப்படி இருக்குது. இது எதனால் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு வந்து அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இது கிடையாது. ஏன்னா நான் அந்த மாதிரி என்னோட வீடியோஸ் இது வரைக்கும் நான் 151 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஒரு வீடியோலையும் ஒருத்தரும் தான் கஷ்டத்தை சொல்லி அழுதுருக்க மாட்டாங்க. நான் சேலஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் இப்போ கூட என்னோட பேஜ் எடுத்து பார்க்கலாம். ஹாப்பி டியர்ஸ் மட்டும்தான் இருக்கும்.
ஏன்னா ஒவ்வொரு தடவை நான் வீடியோ எடுக்கும் போதும் அந்த இடத்துல நான் என்ன போட்டுப்பேன், எனக்கு வந்து அப்பா கிடையாது. ஸோ இப்போ யாராவது என்கிட்ட வந்து உனக்கு அப்பா இல்லை அதனால நான் உனக்கு வந்து படிக்கிறதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொன்னால் நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு நான் என்னை பாவமாக யார் பார்த்தாலும் பிடிக்காது. இதே நீ உனக்கு இவ்வளோ திறமை இருக்குது, அப்பா இல்லைனாலும் நீ இவ்வளோ படிக்கிற, அதுக்காக நான் உனக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொன்னால் நான் சந்தோஷமாக ஏற்றுப்பேன். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னோட வீடியோ செகண்ட் ஒன். நான் எப்போவுமே அவங்களோட டேலண்ட்டை மட்டும்தான் என்னோட வீடியோவில் ஷோகேஸ் பண்ணுவேன். அவங்க டேலண்ட்டை காமிச்சு இந்த கஷ்டத்துலேயும் அவங்க படிக்கிறாங்க, இவ்வளோ டேலண்ட் இருக்குன்றதை காமிச்சா அதை பார்த்து மக்கள் இன்ஸ்பயர் ஆகுறாங்க. நான் ஜென்ரலாகவே சாப்பாடு கொடுக்கறது வந்து வீடியோவில் காட்ட மாட்டேன். நான் எந்த வீடியோ ஒருத்தவங்க பார்க்குறாங்கனாலும் அதுலேருந்து ஒரு டேக்அவே இருக்கணும், அதுலேருந்து அவங்களுக்கு ஏதாவது புரியணும் அப்படின்னு யோசிப்பேன் ஒவ்வொரு தடவையும். ஸோ சிம்பத்தைஸ் பண்ணுறது வந்து என்கிட்ட இருக்காது. அதனால நான் அந்த கேள்விக்கான பதில் ஏன் பண்ணுறாங்கன்னு கேட்டால், இருக்கிறவங்க தாண்டி இதை நீங்கள் இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ நிறைய பேர் உதவிகளை பண்ணிவிட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டுறது வந்து இப்போ ரெகுலராக நடக்குது, நிறைய பேர் பண்ணுறாங்க. அது நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. இப்போ மாற்றங்கள் நம்ம உருவாக்குனதால தான் இங்கே இருக்கோம். ஆனால் அது வந்து இன்னும் ரெகுலர் பேட்டர்னாக சில பேர் அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் அந்த மாதிரி போட்டிருந்தாரு. அது என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, இவங்க கொடுக்கறத போடுவாங்க, அவங்களோட முகம் வந்து மறைக்கப்பட்டிருக்கும், முகம் தெரியாது, ஷேடோ பண்ணியிருப்பாங்க. அது வீடியோ போடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஃபஸ்ட்டு போட்டுட்டு இருந்தால் நான் கூப்பிட்டு சொன்னேன், ஏங்க நீங்கள் ஃபுட்டு கொடுக்கீங்க, ஃபுட்டு கொடுக்கறத வந்து வாங்கவங்களை வந்து முகத்தை நீங்கள் காமிக்கிறது எனக்கு மனசு உத்தரலாக இருக்குது. அவங்க அந்த 3 வேளை சாப்பாட்டுக்கு உங்கள்கிட்ட கை அந்த மாதிரிமா நீ சொல்ல நல்ல பாயிண்ட் வச்சுனான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், அடுத்த வீடியோ அனுப்பிச்சு எனக்கு அனுப்பிச்சாரு. ஏன்னா வீடியோ அனுப்பிச்சு பார்த்தேன் என்னென்னு பார்த்தா முகத்தை வந்து ஷேடோ பண்ணிட்டேன். இவங்க கொடுக்கறது தெரியுது, பேசுறது அந்த மாதிரி. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உதவி செஞ்சுட்டேங்க. ஹாஸ்பிட்டல் ஆக்சிடென்ட் காசு கொடுக்குறது எல்லாமே பண்ணுவோம். பட் அதை வச்சு வீடியோ எடுத்து நான் கொடுத்தேன்னு ஸ்டேட்மெண்ட் வாங்கவே மாட்டேன். அதுக்காக தான் யார்ட்டையும் டொனேஷன் வாங்குறது கிடையாது. டொனேஷன் வாங்கினா போன வழியை நான் காமிக்கணும். அப்புறம் அவங்கள்ட்ட வீடியோ எடுத்து போட வேண்டியிருக்கும். கண்ணுக்கு தெரியாமல் கொடுத்துருவோம். ஆனால் வந்து அதை நான் ஸ்டேட்டஸில் போடுவேன், ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்ட்டு. இப்போ சமீபத்தில் ஒரு கிறிஸ்துவ அமைப்பு வந்து குட் சாமிட்டர்னு சொல்லி அவார்டு கொடுத்தாங்க. விஜி செல்வராஜ் கையில் கொடுத்தாங்க. 25,000 காசோலை அதை வாங்கினேன். வாங்கிட்டு கூட ஒரு நண்பரை கூப்பிட்டு போய் அந்த காசை அக்கௌண்ட்டில் போட்டுட்டு ஈவினிங்குள்ளே அந்த காசை எடுத்து ஒவ்வொரு ஆளுக்கும் தலா 5,000 சொல்லி ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்களுக்கு கொடுத்துட்டேன். 2-3 பேஷண்ட்டு நோயை கொடுத்துட்டேன். அவர் சாட்சிக்கு வச்சு கொடுத்தன ஒழிய அதை வீடியோ எடுக்கலை. அதான் இப்போ எடுத்து போடுறவங்கள இது எதுக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்குறேன். ஒன்று தன்னை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இருக்கும். அது எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒன்று அதை வச்சு இன்னும் நிறைய பேர் யாச்சும் ஹெல்ப் கேட்பாங்க, நம்ம பண்ணலான்ட்டு. இன்னொன்று அது பப்ளிசிட்டி ஆகும். எங்கள் இஸ்லாத்துலேயே சொல்லப்பட்டிருக்கு என்னென்னு கேட்டால், ஒரு கை செய்ய உதவி வந்து இன்னொரு கை தெரியக்கூடாதுன்ட்டு. அதனால் நாங்கள் அது செல்வதில்லை. ஆனால் அது இப்போ அதை கொஞ்சம் மாற்ற வேண்டியது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறேன்னு தெரிஞ்சால் தான் நான் பக்கத்து வீட்டில் இருக்கும்போது ஹெல்ப் பண்ணுறேன், இவர்கிட்ட இந்த ஹெல்ப் பண்ணேன். இப்போ நான் வந்து வெளிநாட்டிலேருந்து பேஷண்ட்டை கொண்டு வரேன், நான் ஸ்டேட்டஸ் போட்டுருப்பேன். அவங்க முகத்தை போட மாட்டேன், அந்த நோயில் கூப்பிட்டு வந்து ஏற்றுது. அதை பார்க்கும்போது எங்கள் ஜின்னா அப்ரோச் பண்ணலாம், தெரிஞ்ச ஜின்னா நூற்றை ஹெல்ப் பண்ணுறாரு பாரு. அதுக்காக தான் நான் ஸ்டேட்டஸ் போட்டு ஃபேஸ்புக்கில். பட் சாப்பாடு கொடுக்குறதையோ ஃபுட்டு இந்த காசு கொடுக்குறது நான் ஃபேஸ்புக்கில் எதுவும் யாரும் ஜென்ரலி இப்போது சில பேருக்கு அது இருக்குது, பண்ணுறாங்க. இப்போ ஏமந்தை பொறுத்த வரைக்கும் அவர் இப்போ வரைக்கும் அவர் ஃபேஸ் இந்த ஷூட்லேயுமே அவர் ரிவீல் பண்ணல. தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கணும்னு நினச்சிருந்தா அவர் எல்லா இடத்துலையும் கொடுக்கும்போது இருங்க நான் கொடுக்கும்போது வீடியோ எடுத்துக்கங்க அப்படின்னு அவர் இறங்கி போய் அவர் ஃபேஸை காட்டிட்டு போய் கொடுத்துருக்கலாம். எங்கேயுமே அவருடைய ஃபேஸ் அவர் ரிவீல் இப்போ வரைக்கும் எங்கேயுமே பண்ணல. இந்த இன்டர்வியூலுமே பார்த்தீங்கன்னா ஃபேஸை கவர் பண்ணிட்டு தான் அவரை ப்ரொமோட் பண்ணிக்க அவர் விரும்பலை. இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன விஷயம் தான் அது பெருசாக மாறுது. என்னென்னா நான் இப்போ சமீபத்தில் ஒரு 2-3 வீடியோ பார்த்தேன். அப்போ வந்து அந்த குறவர்களை வந்து அந்த மால்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க, அவங்க விட மாட்டான், உடனே துரத்திடுவாங்க. அதை இன்னொருத்தர் பார்த்துட்டு இது அவங்க எப்படி ஷூட் பண்ணுறாங்கன்னு தெரியல, இன்னொருத்தர் பார்த்து நான் கூப்பிட்டு போகிறேன்னு போயிட்டு அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு அந்த மால்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு வருவோம். இதே மாதிரி தேட்டர்லேயும் நடக்கும். பட் அவங்க வீடியோ போடுறாங்க, அது நல்ல விஷயம்தான். அவங்க ஏதோ இவங்களுக்கு சப்போர்ட்டாக நம்ம இருக்கணும்னு போடுறாங்க. பட் ஆனால் அது வந்து தீர்வு கிடையாது. உடனே நான் என்ன யோசித்தேன், அவங்கள்ட்ட போய் அவங்க நரிக்குறவரில் எங்கெங்கே இருக்காங்களோ எல்லாருக்கிட்டையும் பேசினேன், எல்லார்ட்டையும் கேதர் பண்ணேன். அப்போ பெரிய விஷயமே என்னென்னா, உங்கள் தொழிலை நீங்கள் முதல்ல மாற்றணும், உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல கல்வி நீங்கள் கொடுக்கணும். அதனால் மட்டும்தான் அவங்க சமூகம் மாறும். நீங்கள் வந்து மாலில் அவங்க விடலை சொல்லிட்டு நீ அவங்கள்ட்ட சண்டை போட்டு உள்ளே போயிட்டு வரனாலையோ, தேட்டரில் விடலைன்ட்டு நீ தேட்டர் படம் போய் பார்த்துட்டு வரனாலையோ உங்கள் சமூகம் மாற போகிறதில்ல. அதனால் நான் உங்களுக்கு வேலை தரேன், எத்தனை பேர் இருந்தாலும் சொல்லுங்கள். என்னோடய இன்ஃப்ளூயன்ஸில் யூஸ் பண்ணி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எந்தெந்த இடங்களில் ஷோரூம்ஸ் இருக்குது, ஷாப் இருக்குது, நான் வந்து வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 பேர் என் கல்ல வேலைக்கு நான் வச்சுருக்கேன் இப்போவும். ஸோ இந்த மாதிரி மாற்றம் ஏன் வந்ததுன்னா, நான் அந்த சின்ன வீடியோ பார்த்தனால தான் எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி ஒருத்தர் சாப்பாடு கொடுக்கும்போது ஒரு அம்மா அழுதுட்டு வாங்குறாங்கன்னும் போது யாருக்கோ ஒருத்தருக்குங்கன்னா வலிக்கும், இந்த மாதிரியும் கஷ்டப்படுறவங்க ரோட்டில் இருக்காங்களே அப்படின்னு. அவன் என்ன பண்ணுவான், நான் 1000 பேருக்கு நீ சாப்பாடு தரேன்ட்டு இறங்கி செய்வான். ஸோ அதுதான் ஒரு தொடக்கம் வந்து பெரிய ஆரம்பமாக போய்கிட்டே இருக்கும். இது எதனால் போய் பண்ணுறீங்க, இது யாருக்கு போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி காணொலி பதிவு பண்ணுறதுனால நல்லது என்ன கெட்டது? இப்போது அண்ணன் சொன்ன மாதிரி அந்த வீடியோ போடுற மூலியம் ஒரு சில பேர் உருத்தம்னு சொல்லி சொன்னாங்க பார்த்தீங்களா,
அவங்க ஒருத்தரவங்க எல்லாருமே வந்து அவங்க வீட்டால் கைவிட்டப்பட்டவங்க தான். புரியுது அவங்களுக்கு? நான் கைவிட்டப்பட்டவங்க உறுத்தணும். இப்போ நான் உதவி பண்ணுறேன்னா இப்போ அந்த இடத்துல அந்த அம்மா இருக்காங்க, அவங்க அம்மா கிட்ட நான் கேட்கணும். இப்போ ஃபியூச்சரில் இப்போ வேற ஒரு ஜென்ரேஷனில் வர்ற பசங்க என்ன மாதிரி வளர்கிற பசங்க அவங்க அம்மா அப்பா வந்து பார்த்துப்பாங்க. அட்லீஸ்ட் இதை பார்த்துட்டாச்சா அவங்க அம்மா அப்பா வந்து ஓகே இப்படியும் இருக்காங்க அப்படி நிறைய பேர் மாறி இருக்காங்க. இப்போ நான் சொல்கிறேன், நான் என்னை இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கோங்க, அது தப்பு கிடையாது. பட் ஆனால் நான் பண்ணுறேன், இப்போ எங்கள் அம்மா பார்த்துக்கிறேன், அதே மாதிரி நீங்களும் அந்த அம்மா கஷ்டப்படுறாங்க, அதே மாதிரி உங்கள் அம்மா அப்பாவை கஷ்டப்படாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி இப்போ நான் வீடியோ போடுறேன், அவங்க ஏதோ ஒரு ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்க வீட்டில் வந்து பணமோ ஏதோ தொலைச்சிட்டு வந்திருக்காங்க. இப்போ நான் வீடியோ போட்ட மூலியமாக அவங்க வீட்டுக்கு போவோம், அந்த வீட்டுக்கு போய் 2 பேர் ரெஸ்கியூ ஆகிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போ இருக்காங்க, அவங்களுக்கு வீட்டுக்கு போக காசு இருக்காது, நம்ம கொடுத்து அதெல்லாம் வீடியோவாக எடுத்து போடுறது கிடையாது. இப்போ வீட்டை விட்டு ஓடி வந்தவங்க வழி தெரியாதவங்களாம் இருப்பாங்க நிறைய பேர். வயசானவங்களுக்குலாம் கண்ணு தெரியாது, எங்கன்னா வந்துடுவாங்க. அவங்ககிட்ட போய் நான் பேசும்போது யாருன்னு தெரியாது. இப்போ நான் வீடியோ போடுற மூலியமாக எங்கள் அம்மா ப்ரோ காணாம போயிட்டாங்க, இப்போ தான் கண்டுபிடிச்சோம், இங்கே எங்கே இருக்காங்க சொல்லுங்கள். அந்த மூலியமாக 2 பேர் நிறைய பேர் அந்த மாதிரி என் மூலியமாக 2 பேர் போயிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் பின்னாடி நடக்குது. பட் ஆனால் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து வீடியோ போடுறாங்க அப்படின்னு தான். பட் ஆனால் அதுக்கு பின்னாடியான விஷயங்கள் அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. காசு பணம் எதுவுமே கேட்க மாட்டாங்க ப்ரோ. இப்போ வரைக்கும் நான் பேசின வரைக்கும் சந்தோஷமாக கூட வந்து பேசு, தினைக்கும் வாப்பா வந்து பேசிட்டு பாப்பான்றேன். நம்மளுக்கு அவங்க நிறைய பேர் நம்ம அதெல்லாம் வந்து காமிக்கும் போது அவங்களோட வீட்டில் இருக்கவங்களும் வந்து ஒரு பாசமாக இருப்பாங்க. எவ்வளோ கஷ்டப்படுறாரு அந்த தாத்தா. ஒருத்தவங்க எனக்கு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, எங்கள் தாத்தா மாதிரியே இருக்காரு ப்ரோ, நான் போய் பார்த்துட்டு வந்தேன், எனக்கு ஒரு மாதிரி கண்ணில் அழுகு வந்துருச்சு, அழுவையாக வருது அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து ஒரு எமோஷனல் ப்ரோ. அது ஒரு ட்ரக் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அப்படியே ஒரு உதவி பண்ணுறதுன்னு ஒரு ட்ரக் மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஹாப்பினஸ் தான் எல்லாரும் ட்ரைவ் பண்ணது. அந்த ஒரு ஹாப்பினஸ்னால தான் ப்ரோ எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம குடும்பம் மட்டும் சந்தோஷமாக இருந்த கூட போடாது, மற்ற எல்லார் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கணும் சொல்லிட்டா மற்றவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க, நானும் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி உதவி பண்ணுறவங்க இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய ஆட்களாக இருக்கக்கூடியவங்க ஒரு டீம் வச்சுருக்காங்க, தனக்குன்னு ஒரு டீம் வச்சுருக்காங்க. அவங்க இறங்கி போகிறதுக்கு முன்னாடியிலேருந்து வீடியோ எடுக்கிற மாதிரி ஒரு கேங் இருக்குது, ஒரு என்டையர் டீம் இதுக்கு பின்னாடி வேலை செய்கிறாங்க. அதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பக்கம் யாரோ ஒருத்தங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி உதவி பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் நல்ல சைடு இருந்தாலும், இப்படி உதவி பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பர் சேனல் வச்சு ஒரு டீம் வச்சு இதை ரன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அடுத்த கட்டத்துக்கான நகவாக இருக்கும். எந்த மாதிரி சொல்கிறீங்க? அரசியல் லெவத்துக்கான ஒரு இதாக இருக்கும். பட் அந்த மாதிரி உதவி சேர்த்துக்கணும் பார்த்தா நீங்கள் சொல்லலாம் பிஜிஎம்லாம் போட்டு போய் எல்லாம் பண்ணுறாங்க. பட் அது பண்ணும்போதுன்னா அது கீழே நிறைய கமெண்ட்டும் வருது. அந்த கமெண்ட்டையும் நான் படித்து பார்த்துருக்கேன். அதில் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் 50 இருக்கும், நெகட்டிவ் கமெண்ட்டும் இருக்கும். ஓகேங்களா? அதுலேயே கேட்டுப்பாங்க, இது என்ன நீங்கள் அரசியல் நுழைய போவீங்களான்னு சொல்லி கேட்டுப்பாங்க. அடுத்த கட்ட நகவுக்காக அதை பப்ளிஷ் ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்ன பிரச்சனைகள் வருது உங்களுக்கு? இப்போ ஃபோன் பண்ணி நீ ஏன் இதை தான் போடுற, இதை ஏன் சொல்கிற, இதை ஏன் பண்ணுறீங்க, சரி இது பண்ணால் அப்போ எனக்கும் இதை செய், எனக்கு கொஞ்சம் கொடு, நீ கொஞ்சம் கொடுத்துக்கோ, இந்த மாதிரி இன்டைரக்டாகவும் டேரெக்டாகவும் உங்களை லாக் பண்ணலாம், மிரட்டலாம், இல்லை ரிட்டர்ன் பண்ணுறதை தாண்டி உங்களை வேறு ஏதாவது ஒரு வகையில் கூட உங்களை கார்னர் பண்ணலாம். நீங்கள் என்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறீங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி மக்களுக்கு உதவி பண்ணுறதுனால? ஒரு பொண்ணு இந்த சொசைட்டில இதை பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்க நிறைய இடத்துக்கு போகணும், நிறைய சின்ன சின்ன விஷயம், சின்ன சின்ன இடத்துக்குலாம் போகணும். அங்க வந்து உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. எல்லா இடத்துலயும் உங்களை மரியாதையா ட்ரீட் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்படி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு. ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து ரோட்ல இருந்தாரு, அவர் வந்து பிசிக்கலி சேலஞ்ச். அவர் கிட்ட உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமானான்னு கேட்டதுக்கு எனக்கு வந்து ஒரு தள்ளுவண்டி கடை வச்சு கொடுத்தா நான் அதுல இருந்து பொழைச்சுப்பேமான்னு சொன்னாரு. அப்போ அந்த கடையை வச்சு கொடுக்கறதுக்காக நான் எல்லாம் எப்பவுமே ஃபுல்லா செக் பண்ணிட்டு, நான் ஒரே ஆள் தான், எனக்கு பின்னாடி 10 பேர் கிடையாது. ஸோ நான் போய் அவங்க சுற்றி இருக்க நெய்பர்ஸ் எல்லார்ட்டையும் விசாரிச்சு இது கரெக்டாக, ஏன்னா ஏன் இது வந்து சும்மா வந்துட போதில்ல, காசு எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். ஒவ்வொருத்தட்டையும் விசாரிச்சா செய்வேன். அப்படி செய்யும் போது அவர் வீடு ரொம்ப ஒரு உள்ள போனோம். அந்த இடத்துல ரொம்ப சும்மா தொட்டு தொட்டு பேசுற மாதிரி இருந்தது. ஐ ஃபீல் ரியலி அன்கம்ஃபர்டபுள். என்னால் அங்கே வந்து இது பண்ணவே முடியல. ஏன் இவர் இப்படி பண்ண, இத்தனைக்கும் நம்ம உதவி செய்ய போகிறோம், நம்ம சும்மா பேசக்கூட போல. அப்படி இருக்கவங்களே மிஸ்பிஹேவ் பண்றவங்க இருக்காங்க. அப்படி இருந்தும் நான் அவருக்கு கடை வச்சு கொடுத்து அவர் அதை வந்து ப்ராப்பரா பாத்துக்காம, நான் அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஏரியால இருக்கவங்கள வச்சு மானிட்டர் பண்ண சொன்னேன். அவர் ப்ராப்பரா பாத்துக்கலன்னு அந்த தள்ளுவண்டியை நான் திரும்ப எடுத்துட்டு நான் வேற ஒருத்தவங்களுக்கு அதை செஞ்சேன். ஏன்னா நான் சேர்த்த ஒவ்வொரு காசும் கஷ்டப்பட்டு சேர்த்தது, சும்மா வந்து நான் எடுத்து கொடுக்கல. அதனால அது ப்ராப்பரா யூட்டிலைஸ் ஆகல அப்படின்னா அது திரும்பவும் எடுத்திருக்கேன்னு நான் இங்க சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இந்த மாதிரி இருந்திருக்கு. பட் நான் ரொம்ப நாளாக வந்து பிச்சைக்காரர்கள் கையில் இருக்கும் குழந்தைகளை மீட்கணும்னு சொல்லி களம் அமைச்சு போராடிட்டு இருக்கேன். மல்டிவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இல்லைன்னா நீங்கள் பார்த்துப்பீங்க, பிச்சை எடுக்கிறவங்க கையில் இருக்க குழந்தை எல்லாமே தூங்கிட்டே இருக்கும், முழிச்சிட்டே இருக்காது. அதை நிறைய நான் ஃபேஸ்புக்கில் அப்பப்போ லைவ் போட்டு, இன்னி கூட லைவ் போட்டு தான் இங்கே வந்திருக்கேன். ஓகே, அண்ணா நகர் குழந்தை 1 மணி நேரமாக ஃபாலோ பண்ணுறேன், அந்த குழந்தை முழிக்கவே இல்லை. அதை நிறைய நாள் இதுவரை தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சுட்டு இருக்கேன். என்னென்னு கேட்டால் அந்த குழந்தைகளை மீட்டு
டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அது அவங்க குழந்தையான்னு செக் பண்ணணும். அதே போல் காணா போனவங்க புகார் கொடுத்துருப்பாங்க பெற்றோர்கள், அவங்க டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுத்து இதை கட்டி மேட்ச் பண்ணி அந்த குழந்தைய வந்து ரெஸ்கியூ பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாள் போராடிட்டு இருக்கு. அதுக்கான வழி ஏற்பட்டுருக்கு. அதில் போகும்போது பிச்சைங்கிட்ட போய் நம்ம குழந்தை தூங்குது ஏதாச்சும் கேட்டால் உடனே அவங்க கும்பல் சூழ்ந்துப்பாங்க. வந்து அண்ணன் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து சிக்கன் பாடை கடை மாதிரி வச்சு கொடுத்துருந்தாரு. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சு கொடுத்தாரு. அது எனக்கு தெரியும். அவர்கிட்ட நான் பர்சனலாக பேசினேன். சரி, அவர்கிட்ட பேசிட்டு என்கிட்ட பேசினார். பிஸ்னஸ் வச்சு கொடுத்தாரு. அவர்கிட்ட ரொம்ப செலவு பண்ணியிருக்காரு. வச்சு கொடுத்துட்டு அவர் என்கிட்ட பேசினார். சரி, ஓகே, அவருக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சின்ற போல் நான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டேன். அவருக்கு செருப்பு கடை கிடையாது, நார்மலாக அண்ணன் ரெண்ட்டு கொடுத்த கடை வாசல்லையே ஒரு செருப்பு கடை மாதிரி கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அமௌண்ட்டில் வாங்கி கொடுத்துட்டு அதை வியாபாரம் பண்ணுவார்னு பார்த்தா அதையும் வியாபாரம் பண்ணல. அடுத்தது வேற ஒரு இன்ஃப்ளூன்சர்கிட்ட போயிட்டு ஹெல்ப் பண்ணுறவர்கிட்ட போயிட்டு வேற ஒரு ஹெல்ப்பை வாங்கிட்டு இருக்காரு. ஏன்னா யோசிக்கும் போது நம்மளை பார்த்தா எப்படி தெரியுது அவங்களுக்கு? அப்போ நம்ம வந்து நாமளும் கஷ்டப்பட்டு தான் ஒரு எடுத்து உதவி பண்ணுறோம். அண்ணனும் கஷ்டப்பட உதவி பண்ணார், நானும் கஷ்டப்பட்டு தான் உதவி பண்ணேன். அதே மாதிரி வேற ஒருத்தவங்கிட்ட கேட்டு உதவி நாடுறது வந்து அது எப்படி இருக்குது? எனக்கு மனசு கஷ்டம். என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வந்து ஒரு உதவி பண்ணுறேன். அதுவும் ஒரு 500 ரூபாய் வந்து உதவி பண்ணுறதுமே அது ரொம்ப பெரிய விஷயம். அண்ணன் ரொம்ப அதிகமாக தான் பண்ணியிருக்காரு. நான் பண்ணது எதுவுமே இல்லை. பண்ணிவிட்டு கடை போடுவாருன்னு பார்த்தா அது அவர் வீட்டு பரணமனை வச்சுட்டு அவர் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. உதவி பண்ண போயிருப்பீங்க, நீங்கள் போயிட்டு உதவி பண்ண இடத்துல போதுன்ற தாண்டி எனக்கு இன்னும் இது கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க என்னென்னலாம் கோரிக்கை வைக்கிறாங்க உங்ககிட்ட? இப்போது லாஸ்ட் டைம் ரெடில்ஸில் ஒரு மழை வந்தது இல்லையா? அப்போ வந்து அங்கே நிறைய பேர் சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. ஒரு தெரு இருந்தது, அதில் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தது. அப்போ நான் அந்த தெருவில் போயிட்டு உங்களுக்கு எதாவது வீட்டில் எதாவது போயிடுச்சாமா எதாவது வாங்கி தரவான்னும் போது அங்கே சுற்றி இருந்தவங்களாம் சொன்னது, நாங்கள் 25 வருஷமாக இந்த தெருவில் தான் இருக்கோம், சின்ன மலைக்கே இவ்வளோ தூரம் தண்ணி வந்துடுது, இங்கே எல்லாம் வயசானவங்க தான், நடந்து போய் வெளியே தான் கடைக்கு போகணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த தெருவை எதாவது பண்ண முடியுமா தம்பின்ட்டு தெரில. நான் ரொம்ப பெரிய ஆள் நினச்சிட்டாங்க போல். அவங்க கேட்டாங்க. உடனே நான் யோசித்தேன், அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் விசாரித்தேன். இந்த தெரு உண்மையிலே இவ்வளோ வருஷம்னா தண்ணி இருக்குமா? ஆமாம், எனக்கு தெரிஞ்சவங்க அங்கே இருந்தாங்க. ஆமாம் இருக்கும். அப்போ இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு நான் அதை வந்து ஒரு 6 நாள் 7 நாள் அங்கேயே இருந்து போயிட்டு வந்து எவ்வளோ ஆகும் எல்லாம் லிஸ்ட் எடுத்து, சரி கூட இருந்தாலும் பரவாயில்ல இது பண்ணிடலாம், ஏன்னா வயசானவங்க போயிட்டு வர்றதுக்கு ஒரு உதவி பண்ணிட்டோன்னா அது காலத்துக்கும் அது நல்லாயிருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோடு போட்டு கொடுத்தேன். ஆமாம், அந்த ரோடே போட்டு கொடுத்தேன். இப்போது சூப்பராக இருக்குது ரோடு. அந்த தெருவில் என்னோடய பேர் போட்டு அவங்களே வச்சுருக்காங்க. இப்போ எல்லாருமே ஏதோ சொல்லியிருப்பாங்களே, அவங்க கையில் நிறைய பணம் எங்கெங்கேருந்தோ வருது, ஸோ அதை வந்து ப்ராப்பராக அவங்க யூஸ் பண்ணுறதில்ல, கொஞ்சமாக கணக்கு காட்டிட்டு ஏமாத்துறாங்க. இன்னொரு பக்கம் ஃபவுண்டேஷன் ஒரு பேர் வச்சுருந்தா செக்ஷன் 80G படி அவங்க வந்து அதை வந்து டேக்ஸ் டிடக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் ஒரு ஃபேக்காக நிறைய பேர் இப்போ வந்து ஃபவுண்டேஷன் உருவாக்கிக்கிறாங்க. உதவி பண்ணி ஒரு ஃபவுண்டேஷன் பேரில் வந்து அந்த காசை வந்து கழிச்சிக்கலாம், டேக்ஸை வந்து இது பண்ணிக்கலாம், பிளாக் மணி யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய பேசுகிறாங்க இது பின்னாடி பணம் இன்வால்வ் ஆகிறதுனால. ஸோ ஃபவுண்டேஷன்ற பேரில் அந்த ஒரு போர்வைக்கு பின்னாடி இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குதா? நடக்குது, ஆப்வியஸாக நடக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் ப்ரூவ் பண்ண யாராவது ஒருத்தர் மாறி காமிக்கணும். ட்ரஸ்ட்னு ஒன்று வச்சுருந்தா கூட அதை ஜென்யூனாக பண்ண முடியும்னு. நான் அதுக்காக தான் ரீசெண்டாக இப்போ ட்ரஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணேன். ஏன்னா எல்லாருமே வந்து ட்ரஸ்ட்டுன்ற பேரில் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது, ஆப்வியஸாக எல்லாருக்குமே இருக்குது. அது வந்து பிரேக் பண்ணி காட்டணும். ஏன்னா அது மூலியமாக வர ஃபண்டை வச்சு எவ்வளோ பேருக்கு செய்யலாம். கண்டிப்பாக பிஸ்னஸாக பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் நிறைய ஃபண்ட் வரும், எங்கேருந்தோலாம் ஃபண்ட் வரும். அதை வச்சு சும்மா இப்படி கணக்கு காமிச்சு ஒரு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து பின்னாடி இருக்கவங்க எல்லாமே இருக்காங்க. அதெல்லாம் தப்புன்னு ப்ரூவ் பண்ணணும்னு நம்ம யங்ஸ்டர்ஸ்லேருந்து ஒருத்தர் வந்து அதை ப்ரூவ் பண்ணாதான் 4 பேர் அவங்க ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது ஜென்யூனாக இருக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது சொன்னதுனால நான் சொல்கிறேன், எனக்கு நிறைய கால்ஸ் வரும். என்னென்னா, சார் இன்றைக்கி ஃபுட்டு வேணும் குழந்தைங்களுக்கு, ஒரு 50 குழந்தை இருக்குது, நைட்டு டின்னர் வந்து 7000 ரூபாய், மதியானம் வந்து 10,000 சொல்லுவாங்க, ஏதோ ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க. ஒன்று எந்த இடமா அப்படின்னு கேட்டால் ஏதோ தாம்பரம் தாண்டி தான் சொல்லுவாங்க. நிறைய பேர் அவ்வளோ தூரம் நீங்கள் போக முடியாது, சீக்கிரத்தில் ரீச் பண்ண முடியாது ஏரியா தான் சொல்லுவாங்க. ஆமாம், ரொம்ப தூரமாக சொல்லுவாங்க. சரிம்மா நான் வந்து அனுப்புகிறேம்மா, சார் நான் உங்களுக்கு கூகுள் பே நம்பர் அனுப்பிச்சிட்றேன், நீங்கள் கேஷ் அனுப்பிச்சிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்புங்க சார்னுவாங்க. நான் அதெல்லாம் ஏம்மா உனக்கு அனுப்பணும்? இல்லை சார் எனக்கு அனுப்புங்க, ப்ளீஸ் கொஞ்சம் அனுப்புங்கன்னுவோம். நான் சொல்ல இதில் என்னம்மா இருக்குது, நான் அனுப்புகிறேன், அது ஏன் உனக்கு தெரியணுமா அப்படின்னு கேட்பேன். இல்லை சார் நான் அது வந்து கணக்கு கொடுக்கணும். யாருக்குமா கடன் கொடுக்கணும்? கணக்கு கொடுக்கணும். இல்லை நான் ஒர்க் பண்ணுற இடத்துல கொடுக்கணும். சரி நீங்கள் என்னம்மா பண்ணுறீங்க? நான் சும்மா சோஷியல் ஒர்க்கர், நான் ஃப்ரீயாக தான் இங்கே ஒர்க் பண்ணுறேன். ஃப்ரீயாக எப்படிம்மா நீ ஒர்க் பண்ணுவேன்? இல்லை காலேஜ் படிச்சுட்டே நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன். அவங்க பேசும்போதே நமக்கு தெரியுது ஓரளவுக்கு இது ஃபேக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டே கம்பல்சரி எதுக்கு கேட்குறாங்கன்னு தெரில. அதுக்கப்புறம் சரிம்மா நான் அமுச்சு விட்றேம்மான்னு சொன்ன அப்புறம் 1 ஹவர் கழிச்சு திருப்பி ஃபோன் பண்ணுவாங்க, சார் அமுச்சிட்டிங்களா சார்?
நான் அனுப்பிச்சிட்டேம்மா அந்த ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் கொஞ்சம் அனுப்புங்க சார். ஸோ அப்போ அதில் எதுக்கா ப்ரோ ஸ்க்ரீன்ஷாட் எது கேட்குறாங்கன்னா இப்போ அண்ணன்ற மாதிரி என்னன்ற மாதிரி ஒரு 4 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரே அனுப்பும்போது யார் அனுப்பிச்சான்றது தெரியாது. இப்போது ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அண்ணன் மொபைல்லேருந்து போச்சுன்னா ஓகே அண்ணா 5000 ரூபா போட்டார், அது மாதிரி ஒரு 10 பேர்கிட்ட ஒரே லிஸ்ட்டை எடுத்து அனுப்பிச்சி வாங்குறாங்க. இப்போ நீங்கள் மோஸ்ட்டாக பெசநகர் சைட்லலாம் போனீங்கன்னா ஒரு அட்டை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டேஸாக அது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டால் இல்லை ப்ரோ இந்த மாதிரி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறோம் அது கூட தினைக்கும் பார்க்குறேன் ப்ரோ. நான் சாப்பாடு ஒருத்தவங்களை கொடுக்குறேன்னா அவங்க வந்து சாப்பாடு அங்கே வாங்குறாங்க. என்ன ப்ரோ நீங்கள் தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை ப்ரோ நாங்களே சும்மா தான் வேலை செய்கிறோம். அப்புறம் இந்த காசை என்ன ப்ரோ பண்ணுறீங்கன்னா ட்ரஸ்ட்டில் கொடுக்குறோம். தினைக்கும் ஒயிட் ஷர்ட்டு பிளாக் பேண்ட் போட்டு அங்கே பெசநகர் ஃபுல்லாக இப்போது பாஸ்ட் ஃபியூ டேஸாக ஒரு 2 இயர்ஸாக இருக்கும், ஒரு 1.5 இயர்ஸாக இருக்கும் ஒரு மாதிரி அட்டை மாதிரி கையில் வச்சுட்டு இது பண்ணுறாங்க. அதான் ஒரே லிஸ்ட்டை வந்து எல்லாருக்குமே சென்ட் பண்ணுவாங்க. ஒரு 50 பேருக்கு சென்ட் பண்ணுவாங்கன்னா அந்த 50 பேரில் யார் அனுப்பிச்சான்னு தெரியணும்ல. இப்போ அண்ணன்கிட்ட மெசேஜ் போட்டாங்க, அண்ணன் அனுப்பிச்சாரா, அண்ணன் நம்ம பிளாக் பண்ணுவாங்க. இப்போ அடுத்து வேறு யாருனா கொடுத்தாங்கன்னா வேறு யாருனா பிளாக் பண்ணுறாங்க. அவ்வளோதான். இல்லை நானும் செக் பண்ணியிருக்கேன். நிறைய பொண்ணு ஃபோன் பண்ணும், நிறைய நம்பர் எடுத்து வச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு கால் பண்ணுவேன், நாட் ரீச்சபிள் இல்லை அவுட் ஆஃப் ஆர்டர் இந்த மாதிரி தான் எல்லா நம்பரும் அப்படி தான் வரும். எந்த நம்பரும் இது வரைக்கும் ஒரு நம்பர் கூட எடுத்ததே கிடையாது. கிட்டத்தட்ட நான் ஒரு 15 நம்பர் இதுக்காகவே எழுதி வச்சு நான் இது பண்ணேன். சரி ஓகே இது யார்ட்டையா சொன்னால் கேட்கவா போகிறான், எனக்கு வந்து நான் வேலிடேட் பண்ணுறேன். அந்த லொக்கேஷன் அனுப்பிச்சாங்கன்னா எந்த அட்ரஸுக்கு எங்கே இருக்குமா, இத்தனை பேர் குழந்தைங்க இருக்காங்க சார், ரொம்ப அரிசி மூட்டை கூட இல்லை சார்னுவாங்க. அட்ரஸ் வாங்கி கூகுளில் சர்ச் பண்ணோம் அப்படின்னா அட்ரஸ் நியர்பை எடுத்து நம்மளுக்கு தெரிஞ்சாச்சும் நம்ம சோஷியல் குரூப்பில் இருப்பாங்க. நியர்பை யாருக்கான்னு போட்டால் எனக்கு சொல்லிடுவாங்க. இல்லை ஃபேஸ்புக்கில் போட்டு இன்பாக்ஸில் சொன்னால் வந்துடுவாங்க. செக் பண்ண சொல்கிறாங்க அந்த மாதிரி அட்ரஸில் எதுவுமே இல்லை, தயவு செஞ்சு கொடுக்காதுன்றவாங்க. அதே மாதிரி இல்லை அதே மாதிரி என்னோடய ஃபாலோவர்ஸும் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் வாழ்த்துவாங்க, எங்கேருந்து தெரியாது யாருன்னு தெரியாது அவங்களாம் வாழ்த்துவாங்க. அது கீழே என்ன இருக்குன்னா இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஹாஸ்பிட்டல் ஒரு ஆப்ரேஷன் பண்ணும், 1 லட்சம் அனுப்புங்க 2 லட்சம் அனுப்புங்கலாம் கமெண்ட் நிறையா வரும். அந்த கமெண்ட் வந்த அடுத்த செகண்டே எவனோ ஒருத்தன் அதில் இன்னொரு கமெண்ட் பண்ணுவான். நீங்கள் 2000 அனுப்பிச்சிங்கன்னா உங்களோட இது உள்ளே போயிடும், ஆஃபீஸ் உள்ளே உங்களுக்கு உடனே 1 லட்சம் சேங்ஷன் ஆகிடும் அப்படின்னு. ஓ அதுக்கு கீழே நம்ம வீடியோ கீழே வரும். உங்கள் கமெண்ட்டில் அதை நானும் இது கம்ப்ளைண்ட் ஒன்று ரைஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு கமெண்ட் உங்களுக்கு கீழே போடுறது இல்லையா, அந்த கமெண்ட்டில் போய் இவங்க ரிப்ளை கொடுப்பாங்க. நம்ம என்ன நினைப்போம் நம்ம போட்டதுக்கான ரிப்ளை இருக்குன்னு பார்த்தா இந்த பிஸ்னஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் கிடைக்கும். இது ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இதை ட்விட்டரில் நான் கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், டோட்டலாக ஓவால் எடுத்து போஸ்ட் பண்ணுறதுக்கு. ஏகப்பட்ட ஸ்கேம் இருக்குது. நான் இங்கே வந்து ஹியூமனிட்டி இன்னொன்று வந்து இந்த பர்த்டேக்கெலாம் நீங்கள் சொன்னீங்கல்ல ஹோம் போகிறாங்கன்னு, இப்போ அது என்ன இதாகிடுச்சுன்னா இப்போ நம்மளோட லவ்ட் ஒன்ஸ்க்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக அந்த பே பண்ணிடுவோம் லஞ்சுக்கு. அங்கேருந்து அவங்க வீடியோ எடுத்து அனுப்புவாங்க. சிலர் அவங்க ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, வெளியில் இருப்போம், நீங்கள் வீடியோ மட்டும் அவங்க சாப்பிடும்போது நம்ம பேரில் ப்ரேயர் பண்ணி வீடியோ எடுத்து அனுப்புவாங்க. அது பண்ணவே கூடாது. ஏன்னா நீங்கள் இப்போ பே பண்ணுறீங்கல்ல 5000 நீங்கள் லஞ்சுக்கு பே பண்ணுறீங்க, வீடியோ எடுத்துருவாங்க. அதே லஞ்சுக்கு இன்னொருத்தவங்ககிட்ட 5000 வாங்கியிருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு ப்ரே பண்ணி முடிச்சோன்னா அடுத்த வீடியோவில் அவங்க பேருக்கு ப்ரே பண்ணி அனுப்புவாங்க. அந்த லஞ்சுக்கான செலவு 5000 ரூபாய்லாம் இருந்திருக்காது. ஃபர்ஸ்ட் ஒரே லஞ்சுக்கு 3 பேர்கிட்ட வாங்கினா 15000 ரூபாய். ஓ இப்படியா இருக்கு. ஒரே பேர் தான், ஒரே லஞ்ச் தான், ஆனா 3 பேர்கிட்ட அந்த லஞ்சுக்கான காசு வாங்குறவங்களும் இருக்காங்க. நான் பர்சனலா அப்படி ஒரு இதுல எக்ஸ்பீரியன்ஸ். இவங்க சொல்ற கரெக்ட். அதுக்கு என்ன பண்ணுவேன் நான், அந்த எங்கிட்டே சில பேர் சொல்லுவாங்க சின்ன சாப்பாடு ஆக்கி ஓமுக்கு கொடுக்கணுன்ட்டு. நான் என்ன பண்ணேன், அந்த ஓமில் போய்ட்டு இந்த ஸ்லாட்டை நான் புக் பண்ணிவிடுவேன். அன்றைக்கி சாப்பாடு நாங்கள் எங்கள் இடத்துல சமைச்சு கொண்டு வரோன்னு சொல்லிட்டு நாங்கள் சமைச்சு கொண்டு போயிட்டு நாங்கள் போய் நமாஸ் படிச்சுட்டு எங்கள் கையால் பிசிக்கலா நம்ம இருக்கணும், நம்ம போய் கொடுக்குற மாதிரி. ஆனா மோஸ்டா ஒரு சில இடத்துல அவுட் சைட் ஃபுட் அலௌட் கிடையாது. ஏன்னா வந்து நிறைய ஹோம்ஸ்ல வந்து அவுட் சைட் ஃபுட் வந்து ஏன்னா வந்து கேட்டோம்னா உங்க ஃபுட்ல வந்து கலப்படம் இருக்கும், அந்த மாதிரி அவன் சொல்லி நிறைய சொல்லியிருக்காங்க. நான் கேட்கும் போதும் இதுக்கு 2 காரணமும் இருக்கலாம். ஏன்னா அந்த ஹோம்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஹைஜீன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவும் சொல்லலாம். இன்னொன்று ஸ்கேம் நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை அவங்க அதில் ஒரு காசு கட்டிங் அவங்க பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். அதை பற்றி தெரியல ப்ரோ. பட் ஆனால் இப்படி தான் கேட்குறாங்க. இதில் என்ன பிரச்சனை நீங்கள் வந்து சந்திக்கிறீங்க? இப்போ ஹோம்ஸில் சொல்கிற மாதிரி ஒருத்தருடைய பணம் வந்து 4 பேர் வாங்கிட்டு ஒருத்தருடைய பேரில் ப்ரேயர் பண்ணிட்டு லஞ்ச் ஒன்றா கணக்கு காட்டுற மாதிரி வேறு என்னென்ன சிக்கல் இருக்குது இதில்? இல்லை இப்போ என் கண் முன்னாடி எங்கள் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போய்ட்டு நான் கொடுத்தேன், என் கையால் நான் கொடுத்தேன் சின்ன பசங்களுக்கு. அதை நான் போன உடனே அந்த பசங்க எடுத்து நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது பசங்க என்னப்பா சாப்பிட்டீங்களா நல்லா இருந்துச்சா, இல்லை நான் எல்லாத்தையும் பிடிக்கிறாங்கண்ணா அப்படின்றாங்க. அந்த பசங்கிட்ட வந்து இப்போ கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க, பட் ஆனால் அவங்ககிட்ட வந்து கிராப் பண்ணியிருப்பாங்க. சும்மா நம்ம பார்க்கும்போது கொடுப்பாங்க, அப்புறம் நம்ம போன உடனே வாங்கி வச்சுப்பாங்க. என்ன சாப்பிடலையா, இல்லை நான் கொடுக்கவே இல்லை வாங்கி வச்சுருந்தாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அன்னையில தான் பக்கமே போகிறது இல்லை. இந்த மாதிரி ஸ்கேம் இப்போ நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க. உதவி பண்ண போய் இப்போது மெயினாக இதையே அட்ரஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ லாஸ்ட் டைம் நான் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ஒரு ரோட் சைடில் பிராட்வேல போயிட்டு அந்த பசங்களுக்கு நம்ம சும்மா அந்த பசங்களுக்கு எதாவது கிஃப்ட் கொடுக்கணும், அந்த அன்றைக்கி ரோஸ் செலிப்ரேஷன் பண்ணி கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் ட்ராயிங் வரைங்க, எது நல்லாயிருக்கும் அண்ணன் கிஃப்ட் தரேன்னு சொல்லி சொன்னேன்.
gift கொடுத்து ஃபோட்டோலாம் எடுத்து நான் இது பண்ணேன். அங்கேருந்து யாரோ பார்த்துட்டு இந்த ஃபோட்டோவை கேட்டிருக்காங்க. என்கிட்டேருந்து அவங்களை எடுக்கிறதுக்கான ஒரு இது தெரியல, எப்படி கூட எடுக்கணும்னு தெரியல என் ஃபோட்டோவை. அவங்க வேற ஒருத்தவங்க கிட்ட இருந்து கேட்டிருக்காங்க, இந்த ஃபோட்டோ எனக்கு வேணும், எதுக்குன்னா நான் வந்து காமிக்கணும். ஓகே, நீங்கள் வேற ஒருத்தங்களுக்கு காட்டுற மாதிரி இதை வந்து நான் அவங்களுக்கு காமிக்கணும். ஓகே இங்கே பண்ணியிருக்காரு சொல்லி என்ன வச்சு அவங்க இது பண்ணுறாங்க. அது எனக்கு ஒரு அக்கா சொல்லும்போது தான் தெரியும். அப்பா ஃபோட்டோ கேட்டாங்க, நான் ஷேர் பண்ணல. அக்கா என் ஃபோட்டோ யார் வேணாலும் எடுக்கலாமே, அவ்வளோ ஒரு இது கூட கிடையாது அவங்களுக்கு. ஃபைன், ஓகே நீங்கள் பத்திரமா இருந்தாங்க சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். நீங்கள் ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் கொடுங்க. சும்மா காசு கொடுத்துட்டு எங்கேயோ ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம் அப்படின்ற இது இல்லாமல் நேரடியாக போய் இப்போ அந்த ஹோம்க்காக வாங்குறேன்னு சொல்கிறாங்கன்னா அந்த ஹோம்க்கு போங்க, உங்கள் கையால் சாப்பாடு போடுங்க. அதை பார்த்து அதில் கிடைக்கிற மனநிறைவை விட வேறு எதுவுமே இருக்காது. ஸோ காசாக கொடுக்கறது தான் நம்ம தவிர்க்க முடியும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டார்டம் இருக்கக்கூடிய பீப்புள், இல்லை சோஷியல் மீடியாவை தாண்டி சமூகத்தில் ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய சேவைகளை பார்த்து வாழ்த்தின விஷயங்கள் நடந்திருக்கா? இல்லை நானும் என்னால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறேன்னு வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்களா? எனக்கு வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. பட் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பர்டிகுலராக இதை பார்த்து கான்ட்ரிபியூட் பண்ணவங்களா இருக்காங்க. அருண் அண்ட் அரவிந்த் அண்ணா ட்வின்ஸ், அவங்க 2 பேரும். அவங்க நான் மென்ஷன் பண்ணோம் இங்கே. நான் வந்து ரீசெண்டாக கூட ஒரு பவர் கிளாஸ் வாங்குறதுக்கு ஒரு பொண்ணுக்காக நான் அந்த என்னோட ஸ்டோரியில் போட்டிருந்தது தான், நான் எதுவும் ரெக்வெஸ்ட்லாம் கூட பண்ணல, ஸ்டோரியில் போட்டிருந்தது தான் சொன்னேன். அவங்க உடனே அதுக்கான காசு அனுப்பிச்சு அந்த பவர் கிளாஸஸ்க்கான இது ப்ரொசீட் பண்ணோம் நாங்கள். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, பார்த்து நீங்கள் பண்ணுறீங்க அதனால உங்களை நம்பி உங்களுக்கு கொடுக்குறோம்லாம் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நடிகர் ராஜ்கிரண் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கொரோனா டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த அம்மா அப்பா வந்து நானே அந்த நடைமுறைப்படி நான் கொல்லி வச்சப்போ ரொம்ப வயதானப்போ ஃபேஸ்புக்கில் என்னை டேக் பண்ணி என்னை கேட்டு என் ஃபோட்டோவை கேட்டு ஜின்னா கிட்ட நான் பேசணும், ஒரு நம்பர் கொடுன்னு கேட்டு என் நம்பரை வாங்கி உடனே கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் இப்போ தொடர்ந்து டச்சில் இருக்காது, தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு. தம்பி வீட்டுக்கு வாங்க தம்பின்றாரு. ஆனால் இதாகட்டும் எந்த ஹெல்ப்பும் நான் இது வரைக்கும் வாங்கலை, டொனேஷன் கான்செப்டில் போல். அதே போல் அந்த சென்னையில் பெரிய மழை வெள்ளம் பெஞ்சப்போ 3 ஆம்புலன்ஸை நான் டிராஃபிக் கிளியர் பண்ணி கொண்டு போனப்போ என்னுடைய கமலஹாசன் ட்விட்டரில் டேக் பண்ணி விஷ் பண்ணிவிட்டு அவங்க ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டாங்க, நேரில் வந்து மீட் பண்ணுங்க, வாழ்த்து சொல்லுறாரு. நம்ம தனியார் வங்கியில் பணிபுரினால எந்த ஒரு அரசியல் இயக்கங்களும் நம்ம மீட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு நாம்ஸ் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா நடிகை விஜய் ஒரு பையனுக்கு காயப்பட்ட மருத்துவமனையில் இரவு நேரத்தில் நல்லிவில் சிகிச்சை கொடுத்தப்போ பிகில் படத்தை காமிச்சு கூப்பிட்டப்போ அவர் டேக் பண்ணிவிட்டு என்னை சந்திப்பான்னு சொல்லி பிரேக்கிங் நியூஸே போச்சு, கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே அவாய்ட் பண்ணிட்டோம். அதேபோல் சென்னை தமிழ்நாடு டிஜிபி சங்கர் ஜிவால் சார் வந்து அந்த ஆஃபீஸில் ஃபங்க்ஷன் வச்சு என்னை கூப்பிட்டு என்னை அப்ரிஷியேட் பண்ணி அவார்டெலாம் கொடுத்தாரு. நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை தொடர்ந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க. காணொலி மூலிமா நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. அதன் மூலிமா நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சராக மாறி இருக்காங்க. அதே போல் உங்கள் நிர்வாகத்துக்கு ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா சில நடிகர்கள்லாம் இறந்து போனால் பார்த்திங்கன்னா அஞ்சல் செலுத்தவங்களை போய்ட்டு வீடியோ எடுத்து ரொம்ப பிரச்சனையானப்போ யாருமே அதுக்கு வந்து மறுப்பு தெரிவித்து அழைக்க இல்லை. உங்களோட நிர்வாகத்துலேருந்து அழைக்க விட்டாங்க. இனிமேல் எந்த ஒரு செலிபிரிட்டி இறந்து போனாலும் அங்கே போய் நாங்கள் வீடியோ கவரேஜ் பண்ண மாட்டோம். அதை இன்னும் கடைப்பிடிச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அது. ஸோ உங்கள் கூட பேசினதில் எனக்கும் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுது. மக்களுக்கும் அது மூலயமா பயன் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Start reloading. It's a luring.